ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிது அப்படின்னா அதனோட ஏற்றுமதி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது சம்மந்தமாக பிபிசி சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதில் விரிவாக தமிழகத்தோட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், அதன் மூலயமா இங்கேருந்து உயர்ந்த ஏற்றுமதி, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை விளைவிக்கக்கூடிய அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நபர்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள்லாம் புவிசார் குறியீடு பெற்றதுக்கப்புறம் பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகுது, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்தப்படாமல் இருக்குது அப்படின்றத பற்றி அந்த ஆர்டிக்கிள் போகுது. மிகப்பெரிய ஆர்டிக்கலாக இருந்தது, படிக்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சுருக்கமான வீடியோ தான் இது. குறிப்பாக காஞ்சிபுரம் பட்டு மற்றும் கோயில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியில் சாதனை புரிஞ்சிட்ருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. பிரிட்டனில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கோயில்பட்டி கடலை மிட்டாய் கிடைக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி புவிசார் குறியீடு பெற்ற பொருளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதிலேருந்தே தெரியுது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் தான் இதை ரொம்ப கவனமாக பார்க்காங்க. அவங்க இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வாங்குறதுல உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் 2வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல யூபி இருக்குது. யூபி தான் 77 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது. நாம் 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம். ஆனால் எல்லா பொருட்களுக்குமான ஏற்றுமதி அப்படின்றது பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த புவிசார் குறியீடை பொறுத்தவரையில் 3 வகையாக பிரிக்காங்க. கைவினைப் பொருட்கள், வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அது உற்பத்தி பொருட்கள். உற்பத்தி பொருட்களில் இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்தா 2-3 தான் இருக்குது. ஸோ இப்போது இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி. கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா காஞ்சிபுரம் பட்டு, ஆரணிப்பட்டு, பவானி ஜமுக்களம், தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் தட்டு, கோவை கோரா காட்டன் சேலை, நெகம காட்டன் சேலை, மதுரை சுங்குடி சேலை, சிவகங்கை கண்டாங்கி சேலை, பத்தமட பாய், மானாமதுரை மண்பாண்டங்கள், கருப்பூர் கலம்காரி ஓவியம், நரசிங்கப்பேட்டை நாகேஸ்வரம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து வேளாண் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரை மல்லிகை, விருதுநகர் சம்பா வத்தல், சிறுமலை மற்றும் விருப்பாச்சி வாழைப்பழம், அதுக்கடுத்து கொடைக்கானல் மலைப்பூண்டு, ஈரோடு மஞ்சள், கம்பம் பன்னீர் திராட்சை, நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் தேயிலை, வேலூர் முள்ளு கத்திரிக்காய், புளியங்குடி எலுமிச்சம்பழம், பன்ரொட்டி முந்திரி, இந்த மாதிரி 24 பொருட்கள் இருக்குது. உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேலம் ஜவ்வரிசி, மணப்பாறை முறுக்கு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், அதுக்கடுத்து முட்டையோட அந்த ஒயிட் யோக்கு இருக்கு இல்லைங்க, வெண்கரு, அதிலேருந்து தயாரிக்கக்கூடிய தூத்துக்குடி மக்ரோனி, உடங்குடி பனங்கருப்பட்டி, அப்புறம் மார்த்தாண்டம் தேன், செருலூத்தூர் பால்கோவா, பழனி பஞ்சாமிர்தம், ஊட்டி வர்க்கி, கவுந்தப்பாடி நாட்டு சக்கரை ஆகிய பொருட்களுக்கு இந்த புவிசார் குறியீடு கிடச்சிருக்குது. இது போக உற்பத்தி பொருள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் தோல் பொருட்கள், ஏற்கனவே ஆம்பூர் லெதர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு தெரியும். திண்டுக்கல் தோல் பொருட்கள், அப்புறம் கோயம்புத்தூர் வெட் கிரைண்டரு, அதுக்கடுத்து திண்டுக்கல் பூட்டு, இந்த 3 பொருளுக்கும் அங்கீகாரம் கிடச்சிருக்குது. இது போக இப்போ பரிசீலனை இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது ஏகப்பட்டது இருக்குது. தூத்துக்குடி முத்து, தூத்துக்குடி உப்பு, காரமடை செங்காம்பு கறிவேப்பிலை நம்ம ஸ்டூடெண்ட்டே 2 பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை செங்கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை ரெட்டிஷ் கலரில் இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும், சும்மாவே சாப்பிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதிலலாம் கருவேப்பிலை பொடி பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணோன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா கருவேப்பிலை பொடியை பல நாடுகளில் வாங்கிட்டுருக்காங்க, ட்ரை ப்ராடக்டாக வாங்குகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கருவேப்பிலைக்கு GI டேக் கிடச்சதுன்னு வைங்க, அதனோட எக்ஸ்போர்ட் எங்கேயோ போயிடும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி பல பொருட்கள் கிட்டத்தட்ட 1000 பொருட்களுக்கு மேலே இந்தியாவில் க்யூவில் இருக்குது GI டேக் வாங்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நாம் GI டேக் வாங்கின இந்த 74 பொருட்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பொருட்கள் தான் தமிழகத்திலேருந்து ஏற்றுமதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையை படைச்சிட்ருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே டொமஸ்டிக்கில் புவிசார் குறியீடுக்கு அப்படின்னு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. மதுரையில் இன்றைக்கும் ரோட்டில் நின்றுக்கிட்டு தான் மதுரை மல்லியை விற்றுட்ருக்காங்க. ஆனால் உலகத்தில் பல நாடுகளில் மதுரை மல்லிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இந்த மல்லிங்க கிடைக்காதன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் லோக்கலில் அதுக்கான அவேர்னஸே இல்லை. ஸோ தமிழக சுகாதாரத்துறை லோக்கலில் இந்த புவிசார் குறியீடுக்கு அப்படின்னு ஒரு பிராண்டை உருவாக்கி அதை பற்றின ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்க தான் அந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஸோ புவிசார் குறியீடு என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், உலகளவிலான ஒரு அங்கீகாரம். ஸோ அதை நாம் மதித்தோம் அப்படின்னா
டெஃபினட்டாக உள்நாட்டு சேல்ஸ்லையும் டொமஸ்டிக் பிஸ்னஸ்லேயும் இது ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புவிசார் குறியீடு அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு வைரம். அந்த வைரத்துக்கு உலகளவில் என்ன ஒரு மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு உள்ளூர்லையும் இருக்கணும் அப்படின்றதான் வந்து தமிழக அரசோட ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப லென்த்தியான ஒரு ஆர்டிக்கிள், பொறுமையாக அதை வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் வந்து கிடைக்கும்.